மிளகு குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் 10 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க, 3 ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன், 3 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன், 1.5 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கிட்டத்தட்ட ஒரு 3 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். 1.5 கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேங்க. புளி வந்துட்டு நல்ல ஒரு 100 கிராம் 150 கிராம் இருக்கும் புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பொருளெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. 2 சின்ன சைஸ் தக்காளி 2 நறுக்கி வச்சுக்கலாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சுங்க. இப்போ இதில் இருக்கிற எல்லா பொருளையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முதல்ல காஞ்ச மிளகாய் தனித்தனியாக பண்ணாலும் நல்லா இருக்குங்க, பட் நமக்கு டைம் இல்லை இல்லையா, ஃபாஸ்ட்டாக சமைக்கிறதுனால. அடுத்து மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கிறேன். இனி இது பொன்னிறமாக ஆகட்டுங்க. அவ்வளோதாங்க, நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் கூடவே 3 காஞ்ச மிளகாய் தாளிப்புக்காக கிள்ளி வச்சுருக்கேங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சாச்சுங்க. சட்டி காஞ்சிருச்சு. இது நல்லெண்ணெயில் தாளிச்சாதான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது கிட்டத்தட்ட மருந்து குழம்பு மாதிரிங்க. ஸோ நான் நல்லெண்ணெய் தாராளமாகவே ஊற்றிக்கிறேன். இது நல்லெண்ணெயில் எவ்வளோத்துக்கு எவ்வளோ நல்லெண்ணெயில் செய்கிறோமோ அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போது கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போது காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து சின்ன வெங்காயமும் பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா எண்ணெயிலே வறுபடட்டும். நல்லா வதங்கட்டுங்க. நான் செக்கு நல்லெண்ணெய் தான் போட்டிருக்கேன். இப்போது வறுத்தெடுத்த பொருளெல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ இதை பொடி பண்ணிக்கலாங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்து தக்காளி நறுக்கி வச்ச தக்காளியே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப குறைவாக போட்டுக்காங்க. மேக்ஸிமம் சின்ன வெங்காயத்தில் தான் இதை செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமும் பூண்டும் அதிகப்படியாக சேர்த்துக்கங்க. இப்போ இது வதங்கட்டும். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான உப்பு போட்டுக்கிறேங்க நான். இந்த தக்காளி வேகட்டும். இப்போ நல்லா தக்காளியும் வதங்கிருச்சுங்க. இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் பாருங்கள் எவ்வளோ நிறைஞ்சிருக்குதுன்னு. இதை நம்ம மிளகு குழம்புன்னு சொல்கிறத விட கிட்டத்தட்ட மருந்து குழம்புனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஹெல்த் டிஷ் இது. ஓகே, இப்போ வதங்கிருச்சு. நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த செல்லக்குட்டிங்களை நம்ம அதில் சேர்க்கும்போது அப்படியே ஃபுல் திக் ஆகிடும். அவங்க சொந்தங்களோட சேர்ந்து அவங்க ஜாலி ஆகிடுவாங்க, நம்ம கெட்டி ஆகிடும். ஸோ கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கடலை பருப்பெல்லாம் வறுத்து போட்டிருக்கோம். அவ்வளோதாங்க, நல்லா புளி தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போது பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சல்லத்தை உள்ளே போட்டுடலாம். இவங்க தான் மெயினு. நல்லா கொதிச்சிருச்சுங்க. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. மேலே தெரிக்கும், கொஞ்சம் தள்ளி இருங்க. அவ்வளோதான்,
மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். கூடவே மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.